சென்னையிலிருந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், சென்னையை பொறுத்தவரைக்கும் காணும் பொங்கலில் மக்கள் அதிகமாக குவியக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடற்கரை தான். பெசன்ட் நகர் கடற்கரை, மெரினா கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை போன்ற இடங்கள்ல சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை காவலர்கள் வழங்கியிருக்காங்க? காணும் பொங்கலையொட்டி மெரினா கடற்கரையானது களை கட்ட தொடங்கியிருக்கு. குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு சரியான மாலை 4 மணியிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு கூட்டமாக மெரினா கடற்கரை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். கடந்த ஆண்டுகளை விட கடந்த ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். ஆனால் இந்த ஆண்டு தொடர் விடுமுறை என்பதால் அதில் பாதியாகத்தான் இங்கு பெருமளவில் கூடியிருக்கிறார்கள். இருந்த போதிலுமே மக்கள் பெருமளவு இங்கு கூடி வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சென்னை போலீசார் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 16,000 போலீசார், அதே போன்று 1,500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 17,500 போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி சென்னை காவல்துறை எதிர்பார்த்திருக்கிறதால இங்க மணற்பரப்புல எந்தவித குற்ற சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மொத்தம் 13 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக இங்கு ட்ரோன் கேமராக்கள், அதே போன்று சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பு பணிகளில் இங்க மட்டுமே சுமார் 2000க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் சென்னை இந்த மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் இன்னைக்கு கடல்ல குளிக்கிறதுக்கும் இறங்கிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரேனும் கடல்ல குளிச்சாலோ அல்லது உள்ள இறங்கினாலோ ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதற்காக மொத்தமாக கடலில் இறங்குவதற்கு சென்னை காவல்துறையானது மொத்தமாக தடை விதித்திருக்கிறது. மீறி யாரேனும் கடலுக்குள் சென்றால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக 85 உயிர்காக்கும் குழுவினர் காவலர்கள், அதே போன்று 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், நீச்சல் தெரிஞ்ச தன்னார்வலர்கள் நிலைநிறுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க தீயணைப்புத்துறை, அதே போன்று மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு காவல் கட்டுப்பாட்டறை 3 காவல் கட்டுப்பாட்டறைகள், அதே போன்று 7 இணைப்பு சாலைகளிலும் 7 காவல் உதவி மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு உதவினாலும் உடனடியாக போலீஸ் இங்க இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் யாரும் பெற்றோரை விட்டு தனிச்சு போனா அவங்களை மீட்பதற்காக சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த குழந்தையோட அப்பா அம்மா பெயர், வீட்டு முகவரி, போன் நம்பர் உள்ளிட்ட பல அடையாளங்களோடு கையில் கட்டக்கூடிய ஒரு அடையாள அட்டையை அவங்க தொடர்ச்சியாக கட்டிட்டு வராங்க. இதன் மூலமா இதுவரைக்கும் 6 குழந்தைகள் காணாமல் போய் அவை போலீசாரால் பத்திரமாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு முதியவரும் இங்க காணாமல் போயிருக்கிறார். அவரையும் போலீசார் பத்திரமாக மீட்டு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்மோட இந்த காணும் பொங்கல்ல மெரினா கடற்கரையில் கொண்டாடிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் பூஜா. நான் கிராஸ் ரோடு இந்த இடத்துல இருந்து வரேன், தண்டியார்பேட்ல இருந்து வரேன். ஜாலியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன பசங்க இந்த போல சின்ன பசங்களுக்காக நிறைய ஃபெசிலிட்டி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க, சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு. அங்க ரொம்ப ஜனம்ன்றனால தண்ணிலயும் விடல, சோ அது ரொம்ப நல்லா சேஃபா தான் இருக்கு. எல்லாருக்குமே நல்ல ஒரு இதுவா தான் இருக்கு. போலீஸ் பாதுகாப்புலாம் எப்படி கொடுக்குறாங்க? எல்லாருக்குமே நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருந்துட்டே இருக்காங்க, எந்த இடத்துலயுமே போலீஸ் இல்லாம இல்ல, எல்லா இடத்துலயுமே போலீஸ் இருந்துட்டே இருக்காங்க. ரொம்ப சேஃபா இருக்கு. கேர்ள்ஸ் ரொம்ப சேஃபா இருக்காங்க. இதனால பூஜா. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாத்தீங்கன்னா காணும் பொங்கலுக்காக மெரினா கடற்கரைக்கு இங்க குடும்பத்தோடு நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு நம்மகிட்ட பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்க போலீஸ் ரொம்ப தீவிரமா செயல்படுத்திட்டு வரதாகவும், அதே போன்று எங்களுக்கு நிறைந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்ம தற்போது நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக அவர்கள் குதூகலிக்கும் அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காணும் பொங்கலையொட்டி உற்சாகம் கரைபுரளும் அதே நேரத்தில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூட்டம் சற்று குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிவேல், கிருஷ்ணகிரியில எந்தெந்த இடங்கள்ல காணும் பொங்கலையொட்டி மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது? தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க?
வேதவள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணும் பொங்கல் விழா மாவட்டம் முழுவதும் பரவலாக வெகு சிறப்பாக உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. அதாவது தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கலை தொடர்ந்து இன்று காணும் பொங்கல் விழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்லையும் களைகட்டியது என்று சொல்லலாம். குறிப்பாக இன்று காலை முதலே தங்களது வளர்ப்பு மாடுகளை ஏராளமான விவசாயிகளும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் இந்த ஏறு தழுவதில் நடக்கக்கூடிய எருதுவிடு விழாவில் பல்வேறு கிராமங்களில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிற்பகலுக்கு மேல் அங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகளுடன் படையெடுக்க தொடங்கினார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அருகே இருக்கக்கூடிய கேஆர் பேணி அவதானப்பட்டி சிறுவர் பூங்கால் இருக்கும். இங்கு பிற்பகலுக்கு மேல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், அதாவது கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, திருப்பத்தூர் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கு குடும்பமாக குழந்தைகளுடன் உற்சாகமாக கொண்டாடி விளையாடினார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய டிஸ்கோ டான்ஸ், டிராகன்ஸ், சிறுவர்கள் விளையாடக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய மிக விமர்சையாக விளையாடினாங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அது உணவுகளை தயாரித்து எடுத்து வந்து இந்த பூங்காவில் அனைவரும் அமைந்து ஒற்றுமையாக அந்த இடத்தில் சாப்பிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இங்கே இந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த காணும் பொங்கல் விழாவை எப்படி நீங்கள் கொண்டாடினீங்க? ஒசூர்லேருந்து வரோங்க. என் பேர் இந்திரா. நல்லா கொண்டாடினோங்க. நாங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம். எப்பயாச்சும் தான் வெளியே வருவோம். அந்த மாதிரி காணும் பொங்கலுக்காக எல்லாம் ஃபேமிலியாக வெளியே வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. குட்டீஸுங்களெல்லாம் கூட்டின்னு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த சிறுவர் பூங்கால உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இப்படி பசங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் டேமுக்கு வந்து காலையில் வந்தோம், சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. டேமில் வந்து இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. காணும் பொங்கலுக்காக இங்கே ஒசூர்லேருந்து எல்லாம் இங்கே வந்திருக்கோம். போட்டிங் எல்லாம் போடணும். வேதவள்ளி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த பொறுத்தவரைய காணும் பொங்கல் விழாவை காலை முதலே வெகு சிறப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். பல்வேறு பகுதி கேஆர் பேணைக்கு சுற்றுலா சென்று விட்டு பிறகு இங்கே இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவில் படகு சவாரி செய்து விளையாட்டுபவர்களும் குடும்பத்துடன் உற்சாகமாக கொண்டாடி இருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் விழா, மாட்டுப் பொங்கல் விழா, காணும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாத இருக்கும் வரை மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் இதுபோல சிறுவர் பூங்காவில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. எந்த ஒரு அசம்பாவிதம் இருந்து 3 நாள் பொங்கல் பண்டிகை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களை தந்ததற்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி பழனிவேல். தொடர்ந்து கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். பிரவீன், கோவையை பொறுத்தமட்டில் காணும் பொங்கலுக்கு மக்கள் அதிகமாக குவியக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன? நீங்க தற்போது இருக்கிற இடத்துல மக்களுடைய வருகை என்பது எப்படி இருக்கிறது? கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன? வேதவள்ளி, தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை ஒட்டி கோவையின் பல்வேறு பொழுதுபோக்குக்கு உண்டான இடங்களிலும் மக்கள் கூட்டம் இன்று சற்று அதிகமாகவே காணப்பட்டது. நாம் தற்போது இருக்கக்கூடிய உக்கடம் பெரியகுளம் பகுதியாகட்டும், கோவை குற்றாலம், தாவரவியல் பூங்கா என அனைத்து இடங்களிலும் மக்கள் அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய உக்கடம் பெரியகுளத்தில் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டும் காட்சிகளை பார்க்கலாம். மாலை 4 மணி முதலே அதிக அளவிலான மக்கள் குடும்பத்துடன் குவிந்து இங்கு இருக்கக்கூடிய செல்ஃபி பாயிண்டுகள், உக்கடம் பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படகு சவாரி உள்ளிட்டவற்றில் சவாரி செய்தும் உற்சாகமாக மகிழ்ந்து வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய சிற்றுண்டிகளை உண்டும் சிறுவர்களுக்கான பூங்காவில் குடும்பத்தினருடன் மகிழ்ந்தும் தங்களது மாலை பொழுதை போக்கி வருகின்றனர். குளக்கரையில் ஆசுவாசமா காத்து வாங்கின மாதிரி உற்சாகமா இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டியின் ஒரு பகுதியாக இங்கு வண்ண வண்ண விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இங்கு அதிக அளவில் மக்கள் கூடி தங்களது பொழுதை போக்குவார்கள். அந்த வகையில் இன்றும் ஓரளவு மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததை சொல்லலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது சற்று குறைவாகவே இருந்தாலும் நேரமாக அதிக அளவில் மக்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குடும்பத்துடன் இங்கே உக்கடம் பெரிய குளத்தில் பொழுதை போக்க வந்த ஒரு குடும்பத்தினர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அப்ப நீங்க எங்கிருந்து வரீங்க? காணும் பொங்கல் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் வந்து வேடப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் எப்போவுமே பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஐலோ கோவை வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செல்ஃபி பாயிண்ட்லாம் செல்ஃபி எடுத்தீங்களா? என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்டீங்க? எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? குட்டீஸோட எல்லாம் என்னென்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு அந்த ஐலோ கோவை அந்த போர்டு கிட்ட போய் செல்ஃபி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் தலையில் வச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேதவள்ளி அவர்கள் கூறியதை கேட்டிருப்போம். இங்கு இருக்கக்கூடிய பொழுதுபோக்குக்கான ஒவ்வொரு வருடமும் புதுவிதமான மேம்படுத்தப்பட்ட வசதிகள் இங்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பண்டிகை நாட்களில் உக்கடம் பெரியகுளம் ஆகட்டும், குளக்கரைகள் இருக்கக்கூடிய